வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்த அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்களாகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மகர ராசி நேர்களை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசியாதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை, பலமான பார்வை, உச்ச பார்வையாக இருந்தாலும் அதே இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. சுக்கிர பகவானுடைய பார்வையும் உங்களுடைய மகரத்துக்கு வருகிறது. இதனோட சேர்ந்து வக்கரகதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பார்வையும் அங்க வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த 3 கதிர்வீச்சினுடைய நிலைப்பாடு, வக்ரகதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நிலைப்பாடு, இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் அலைகள் வரும். வக்ரகதியில் இருக்கும்போது புதனுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு நெகட்டிவாக வரும். சுக்கிரன் பாசிட்டிவ், குருவும் பாசிட்டிவ். ஆனா சுக்கிர பகவான் இந்த மாதத்துல 5ஆம் தேதிக்கு சிம்ம ராசி மண்டலத்துக்கு வந்துடுவார். அப்ப சுக்கிரனுடைய பார்வை விலகி வந்துடும். குரு பார்வை மட்டும்தான் உங்களுடைய மகர ராசிக்கு இருக்கு. உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அப்ப குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால் சில பேருக்கு ராகு யோகாதிபதியாக இருந்தால், சில பேருக்கு ராகு அமிர்த ராகுவாக இருந்தால், சிலருக்கு ராகு விஷ ராகுவாக இருந்தால், இப்படி கணக்கு இருக்கு. இப்ப அமிர்த ராகுவாக இருந்தால் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தான விஷயத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய இடங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ராகு பகவான் அமிர்த ராகுவாக இருந்தால். சோ இதே ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு இப்ப இருந்து கொண்டிருப்பதனால் அவருடைய ராசி கட்டத்தில் ராகு பகவான் அமிர்த ராகுவாக இருந்தால் இது செய்யும். அவருடைய ராசி கட்டத்தில் விஷராகுவாக இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து இறங்குதல் என்பது சிலது நடக்கும். தேவையில்லாம தன் வீடை விற்க வேண்டியது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த நோய்களை சரி செய்வதற்குண்டான மருத்துவமனை செலவுகள் செய்வதற்குண்டான சில பணங்கள் விரயங்கள் ஆவதற்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. இது விஷராகுவாக இருந்தால். அதனால் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பரிசீலனை பண்ணிக்கிறது நியாயமான விஷயம்தான். பொது பலனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காலமாக தான் இருக்கிறது. தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் தொழில் முதலீடுகள் நிறைய செய்யலாம். ஏன்னா குரு பகவான் வலுவாக இருப்பதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வெல் செட்டில்டு, கரெக்டான ஒரு லைன்ல போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இதுல மருத்துவத்துறையிலும் ரொம்ப பெனிஃபிட்டா இருப்பாங்க மாணவர்கள்லாம். அவங்களுக்கு தேவையான கோர்ஸ் எடுத்துட்டு இப்போ ஸ்டடீஸ்ல நல்லா மும்முரமா போயிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மாணவர்களை பற்றி நல்லா இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தாராளமா வாங்குங்க, தப்பு கிடையாது. அது பாசிட்டிவ் எனர்ஜி தான். நீங்க நிறைய வாங்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வீட்டு உபயோக பொருட்களை வாங்கலாம், ஏசி சில விஷயங்கள்லாம் வாங்கி வீட்டுல போட்டா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. செவ்வாய் பகவான் இவர் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல இருப்பதும் நல்லதுதான். அப்போ பூமி யோகங்கள், பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றது, பூமி யோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு அபரிவிதமாக இருக்கிறது. ஒரு 17 தேதிக்கு மேல 17th அப்புறம் சூரிய பகவான் உங்களுடைய கடகராசிக்கு வர்றதுனால, சூரியனுடைய பார்வை டைரக்டா வர்றதுனாலையும் நீங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அரசாங்க விஷயங்கள்ல மூவ் பண்ணி சில விஷயங்கள சாதிச்சுக்கிறது அப்போ உங்களுக்கு பொருத்தமா இருக்கும், நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். அப்ப ஆரம்ப காலத்துல ஒரு 10-15 தேதிக்கு நீங்க சூரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம்
ஃபாஸ்ட்டாக இருக்காதீங்க, ரொம்ப மூவிங்காக இருக்காதீங்க. அந்த 17 தேதிக்கு மேலே பண்ணுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பாசிட்டிவ் தான். ஒரு 30% மட்டும் தடை தடங்கள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நம்மளுடைய வெற்றி அஸ்ட்ரோ டாட் இன்ல வந்து அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்களை அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்குள்ள நீங்கள் உள்ள வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த விதமாக ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல் நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே வந்து நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம உறவினர்கள் மற்றவர்கள் நண்பர்கள் எல்லாமே ஏதோ சில பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உள்ளே வந்தாலும் அவங்களும் இதில் பலன் அடைவாங்க. அதனால் உங்களுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டாக சேர்ந்து அனைத்து விதமான நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு கருதுறேன். அதனால் எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.